ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 1 வீக் முன்னாடி பைமோட் ஆப் மூலியமாக வெல்கம் கிட்டுங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றின வீடியோவும் ஃபீட்பேக்கும் தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதே மாதிரி எஸ்பிஐ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கீழே ஆர்டர்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நவம்பர் 26 அப்போ நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்து 10 டேஸ் டைம் சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 6 வந்து ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு டிசம்பர் 3 ரிசீவ் ஆக கால் வந்துருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நான் வெளியே போயிருந்தனால என்னால் அது ரிசீவ் பண்ண முடியல. ஸோ டிசம்பர் 4 இன்றைக்கி எனக்கு திரும்ப ரிலீஸ் பண்ணி பார்சலில் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு. இப்போ தான் எனக்கு ரிசீவ் ஆனனால அது இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இதில் ரெடி ஃபார் டெலிவர் அண்ட் டெலிவர் அப்படிங்கிறது டிக் விழுந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ எனக்கு 10 டேஸ் முன்னாடியே அந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ டைமிங்கில் சொன்ன மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதில் சொன்ன மாதிரி 23 ப்ராடக்ட்ஸும் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது இந்த வெல்கம் கிட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பைமோட் ஆப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ தைரியமாக பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக ரிசீவ் ஆயிரும். ஸோ யாருமே பயப்பட வேண்டாம். சரிங்களா. ஆல்ரெடி யாராவது பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா என் கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு எஸ்பிஐ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.